வணக்கம் நண்பர்களே, இது ஃபர்ஸ்ட் ஷோ டாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தலைவர் தம்பி தலைமையில். இந்த படத்தை பத்தி பேசணும்னா ஒரு ரெண்டு சுவாரஸ்யமான தகவல்களோடு இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் சஹதேவ். பால்மி சொல்லி ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு. பசில் ஜோசப் அவர்கள் தான் ஹீரோ. இமிடியேட்டா வந்து அந்த படம் வந்து கிடைச்ச வரவேற்பு, மம்முட்டி அவர்களுக்கு வந்து கதை நரேஷன் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. போய் கதை சொல்றாரு. மம்முட்டி அவர்களுக்கும் கதை ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாரு. அந்த நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ, அதனால அந்த பண்ண முடியாமல் போகுது. அந்த கதை தான் ஜீவா அவர்கள்கிட்ட வந்து ஜீவா அவர்கள் இந்த படத்தை வந்து ஏற்று பண்றாரு. இதுல வந்து அவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசரும் அடிஷ்னலா சார்ஜஸ் எடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் வந்து இன்னொரு தகவல் வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லைங்கிற மாதிரி தான் பொங்கல் ரிலீஸ்ல இந்த படம் கிடையாது. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. தியேட்டர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வந்து இந்த சான்ஸில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி தான் இந்த படத்துடைய ஜார்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கதையை பற்றி பேசணும் அப்படின்னா, இளவரசு அவர்களும் தம்பி ராமையா அவர்களும் ஒரு தீராத பகையோடு வாழுகிற பக்கத்து வீட்டுக்காரங்க. எந்த அளவுக்கு பகை அப்படின்னா, இந்த வீட்டு தண்ணி கூட அந்த பக்கம் சதறி விழக்கூடாது, அந்த பக்கம் அந்த வீட்டில் இருக்கிற தண்ணி கூட இந்த பக்கம் சதறி விழக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பகை கொண்ட மனிதர்கள். இதுல இளவரசு அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து அடுத்த நாள் காலையில 10:30 மணிக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அவங்க வீட்டு வாசல்லே வச்சு பண்ற மாதிரி தான். ஏன்னா அவங்க கடந்த காலங்கள்ல அவங்க வீட்டு வாசல்ல நடந்த சுப காரியங்கள் அது சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி தம்பிராமையோடைய அப்பா வந்து இறந்து போகிறாரு. எப்படா நமக்கு சமயம் கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும், பகையை தீர்த்துக்கலாம், நம்ம வன்மத்தை தீர்த்துக்கலாங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிற தம்பி ராமையாக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு நல்ல அவகாசமா அமைய, தன்னுடைய அப்பாவுடைய இறுதி ஊர்வலமும் அவங்க முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அதே 10:30 மணிக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாரு. இந்த நேரத்துல ஏற்கனவே திருமண வீட்டுல அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு ஹீரோ ஜீவா அவர்கள். இந்த படத்துல ஊராட்சி மன்ற தலைவராக வேலை செஞ்சிருக்காரு. வரப்போற எலெக்ஷனுக்காகவும் ஸ்கோர் பண்றதுக்காக மக்கள் கிட்ட கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் அவர் நல்லவரும் கூட. ஹீரோனால நல்லவராக தானே இருப்பார் பொதுவா. அப்படிதான் இந்த படத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த தம்பிராமையா அவர்கள் வந்து ஜீவாக்கு நெருக்கடி கொடுக்குறாரு. அந்த வீட்டுல திருமணம் நடக்குதோ இல்லையா, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அதே 10:30 மணிக்கு எங்க அப்பாவுடைய இறுதி ஊர்வலம் போகும், அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடி கொடுக்க, ஜீவா அவர்கள் வந்து இதை எப்படி சமாளிச்சாரு, முதல்ல கல்யாணம் நடந்ததா இல்ல வந்து இறுதி ஊர்வலம் நடந்ததா, இவர் யார் பக்கம் நின்னாரு, எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறது தான் மீதமுள்ள கதை. காஸ்டிங் பத்தி பேசணும் அப்படின்னா ஹீரோ ஜீவா அவர்கள் பத்தி பேசணும். நடுவில் வந்து இந்த ஸ்டோரி செலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாருன்னு தான் சொன்னோம். அவர் எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடைக்கல. அந்த அந்த ஒரு ஒரு ஏக்கத்தை வந்து இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ரொம்ப கலக்கடான ஒரு லுக்கு, அவருடைய டைமிங், அந்த ஹியூமர் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா வந்து 2 வீட்டுக்கு நடுவில் ஏற்கனவே பகை இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ நம்ம கொஞ்சம் வேற மாதிரி கையாண்டாலுமே கூட மிஸ்ஃபயர் ஆயிடும், இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா போய் முடியுமேங்கிற அந்த தயக்கம், ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு குழப்ப சூழ்நிலை, அப்புறம் வந்து கல்யாண பொண்ணுக்கிட்ட அவர் பேசுற என்கரேஜிங்கான அந்த வார்த்தைகள், தன்னுடைய எதிர்கட்சிக்காரர்கிட்ட அந்த எப்படி நடந்துக்கணும், இந்த பிரச்சனை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கலந்த கலவையை அந்த படத்துல வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோ கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா ஊர் உலகத்தை காப்பாத்துற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கணும், இல்லை வந்து ஒரே நேரத்துல ஒரு 100 பேர் அடிச்சு பறக்க விடணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு கதைகளத்தை கொண்டு வந்து கூட இந்த கதைகளத்துல தன்னுடைய கேரக்டரை ப்ரூவ் பண்ணிங்க கூட கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண படம் தான் இந்த தலைவர் தம்பி தலைமையில். ஜீவாவுடைய ரோல் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் தென் வந்து பிரார்த்தனாநாதன் இந்த படத்துல வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற ஒரு பொண்ணா அந்த ஏக்கம், ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம், வருங்கால கணவர் கூட அவங்க அடிக்கிற அந்த லூட்டி, இதுக்கு நடுவில் வந்து பக்கத்து வீட்டுல அந்த தாத்தா இறந்து போறது, இன்னும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தி, ஒரு கோபம் எல்லாம் கடந்த கலவையை வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு நடிப்பை வந்து பிரார்த்தனாநாதன் அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ரோலும் நல்லா இருக்கு. அந்த வந்து மாப்பிளைய வர்ற சுபாஷ் கண்ணன் வந்து அவரும் அவருடைய தம்பியை வர சர்ஜன் குமார் 2 பேருமே அந்த மார்த்தாண்டம் கன்னியாகுமரி ஸ்லாங்ல
தேட்டரில் அவங்க வர்ற காட்சிகள் எல்லாமே அவங்க பண்ற அலப்பறைகள்ல தியேட்டர்ல வந்து ஒரே விசில் சத்தமும் கைத்தட்டல் சத்தமா இருந்தது. அவ்வளோ சூப்பரா அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜெசன் திவாகர் வந்து எதிர்க்கட்சிக்காரரா ஜீவாவை வந்து எப்படி எதிர்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை நம்ம எப்படி சிந்து முடிச்சு விட்டு 2 வீட்டுக்கும் கடகத்தை மூட்டி விட்டு நம்ம வந்து குளிர் காழ முடியும், இதை வந்து அரசியலுக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை உள்வாங்கி சம வில்லனிசம் கலந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருடைய ரோலும் நல்லா இருக்கு. இளவரசருடைய மனைவி வரவங்களும், தம்பிராமையுடைய மனைவி பிள்ளைகளை வரவங்களும் அவங்க கேரக்டர்லாம் உணர்ந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. இறந்து போன தாத்தாவுடைய தம்பிகளை ஒரு 3 கேரக்டர் வர்றாங்க. அவங்களும் ஒரு 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 டெரபிக்கான ஒரு கேரக்டரா வராங்க. நல்லா இருக்கு அவங்களோட ரோல். அண்ட் தென் வந்து இந்த படத்துல முக்கியமா பேசணும்னா படத்துடைய இன்னொரு ஹீரோன்னு சொல்லக்கூடிய தம்பிராமையா அவர்களும் இளவரசு அவர்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் பக்கத்து வீட்டுல இருந்தாலுமே கூட 2 பேருக்கும் வந்து ஒரு தீராத பகை இருக்கு. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், அவனை நம்ம காலி பண்ணலாமா, இல்ல வந்து நம்ம அவனை காலி பண்ணலாமான்னு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, அந்த வெறுப்பு, கோபம், குரோதம், வன்மம் எல்லாம் கலந்த ஒரு கலவையா 2 பேரும் வந்து போட்டி போட்டு தேட்டரை வந்து அதகலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் தம்பிராமையா ஏற்கனவே மைனா படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு. இளவரசு அவர்களும் இன்னும் இந்த மாதிரி ஒரு 2, 3 படங்கள் பண்ணாருன்னா கண்டிப்பா சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான நேஷனல் அவார்டு வாங்கிடுவாரு. அந்த அளவுக்கு தான் அவருடைய கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. விஷ்ணு விஜய் அவர்களுடைய மியூசிக்ல மலையாள சாயல் தெரியுது. ஆனா அந்த ஓப்பனிங்ல வர்ற அந்த கலகலப்பான சாங் வந்து சூப்பரா இருக்கு. இந்த கதைக்கு அவருடைய பேக்ரவுண்ட் வந்து கூடுதலான ஒரு பலம் சேர்த்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஷ்ணு விஜய் அவர்கள் உங்களுடைய ஒர்க்கும் நல்லா இருக்கு. அண்ட் தென் வந்து பப்ளு அஜு அவருடைய சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், தென் வந்து எடிட்டருடைய ஒர்க்கா இருக்கட்டும், ரெண்டுமே கூட கண்டென்ட் கூட சேர்ந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகாம அந்த லைட்டிங்கு, கண்டினியூட்டி மிஸ் ஆகாத அந்த எடிட்டிங் ஒர்க் வந்து ரொம்ப ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஒர்க்கா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. ஃபைனலாக டேரக்டர் பற்றி தான் பேசணும். டேரக்டர் அவர்கள் வந்து ஏற்கனவே அவர் மலையாளத்தில் படம் பண்ணியிருந்தாலுமே கூட தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இது அவர் வந்து ஒரு டெபியூ டேரக்டர் தான். தமிழ் ஆடியன்ஸோடைய பல்ஸை புரிஞ்சு அவங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவரில் கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து சின்ன சின்ன மெனக்கடல். நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரே ஒரு லொக்கேஷனு, ஒரே ஒரு காஸ்டியூமு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரே ஒரு காஸ்டியூமு, ஒரே ஒரு லைட்டிங்கு, ஒரே நைட்டில் நடக்கிற கதையை கண்டினியூட்டி எங்கேயுமே ஜம்ப் அடிக்காமல், அது லைட்டிங்காக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய மெனக்கடலில் இருந்து ரொம்ப தெளிவான ஒரு திரைக்கதையை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கதையை ஹேண்டில் பண்ண முடியும். தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், குறிப்பாக இந்த பொங்கல் சீசனுக்கு தேட்டரில் இருந்து உட்காரவங்களை சிரிக்க வைக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தை மட்டுமே மையமாக வச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஹிட் அடிச்சிருக்கு. நல்ல ஹிட் படம் தான், சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா கமர்ஷியல் படங்கள், மசாலா படங்கள் எல்லாம் வந்து பிரபகண்டா சார்ந்த படங்கள் அப்படி பண்ணுற அவங்க நடுவில் இந்த மாதிரியான டைரக்டர்ஸு ஒரு சின்ன ஒரு நாட்டு எடுத்துக்கிட்டு இவ்வளோ தெளிவான திரைக்கதையில் ஹிட் படம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய ஹீரோக்களுக்கு வந்து இந்த மாதிரியான டைரக்டர்களை வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறோம்.